இருக்கிற அருமையான பாக்கியராஜன் தான் இதற்கு முக்கியமான ஒரு காரணம். அவர் இந்த பிள்ளைவிளை என்கிற ஊரை சேர்ந்தவர். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே நம்மை இந்த பகுதிக்கு அழைக்க வேண்டும் என்று ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே ஆமென் ஜெபத்திலே வைத்து இந்த இடத்திலே தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த இடத்திலே கர்த்தர் அடியனை கொண்டு வந்ததை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 3 நாட்கள் இந்த இடத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி அவருடைய சித்தம் மட்டும் இந்த இடத்திலே எங்களை கொண்டு கர்த்தர் செய்தருளும்படி நீங்களும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படி உங்களை அன்பாக இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். 100வது ஆண்டு விழா கடந்த வருடங்களிலே பிள்ளைவிளை பகுதியிலே நடந்தது. எந்த வருஷையா? 22வது வருஷத்திலே பிள்ளைவிளை பகுதியிலே நடந்தபோது அங்கே நானும் கர்த்தருடைய ஊழியக்காரர் பென்ஸ் என்கிற ஊழியக்காரரும் வந்து அந்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி கர்த்தர் உதவி செய்தார். மறுபடி இந்த பகுதியிலே அதற்கு பிற்பாடு இந்த இடத்திலே வரும்படி கர்த்தர் தம் கிருபையை வைத்து அடியனை கொண்டு வந்ததை நினைக்கும் பொழுது நான் கர்த்தருக்குள் நன்றி செலுத்துகிறேன். என்னை குறித்து உங்களுக்கு தெரிவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை. அதனால் பிரியமானவர்களே, நான் என்னை முதலாவது கர்த்தருடைய நாமத்தில் அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறேன். நான் நிறைய நேரங்களை எடுப்பேன் என்று நீங்கள் நினைக்காதீங்க, ஆனாலும் எடுப்பேன் என்று நினைத்து கொள்ளுங்க. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சீக்கிரமாக முடித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து நான் அனுப்ப கர்த்தருடைய நாமத்தில் ஆசைப்படுகிறேன். நான் ஒரு நாகர்கோல் என்கிற ஊர் என்கிற ஒன்று இருக்கு இந்த பகுதியில், அப்படிதானே? எத்தனை பேர் நாகர்கோல் ஊருக்கு போயிருக்கிறீங்க? அல்லேலூயா. போனவர்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர். கர்த்தருக்கு மகிமை. இந்த 3 நாட்களும் அநேக சாட்சிகளை உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தாயார் ஒரு கேரளா பகுதியை சேர்ந்தவர்கள். நாகர்கோல் ஊராக இருந்தாலும் கேரளா பகுதியிலே வாழ போனவர்கள். அதனால் கர்த்தருடைய மேலான கிருபையினால நான் கேரளா பகுதியிலே ஊழியத்தை செய்து வருகிறேன். நான் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்த ஒரு விசுவாசி. என்னுடைய தாயார் விசுவாசியினுடைய ஒரு பிள்ளை. சிஎஸ்ஐ சபையிலே ஆமென் சிறு வயதாக இருக்கும் பொழுது சிறு வயதிலிருந்தே சிஎஸ்ஐ சபையிலே அழைத்து கொண்டு போவார்கள். முழுரவு ஜபம், உபவாச கூடுகை, அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வீட்டு ஜபங்கள், காத்திருப்பு ஜபங்கள், எழுப்புதலுக்கு எதுவான ஜபங்கள். அந்த ஆலயத்திலே எங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம். அந்த நாட்களிலே சின்ன வயதில் இருக்கும்போது அந்த 5 கிலோமீட்டர் தூரத்தில் சில நேரங்களிலே வாகனங்கள் கிடைக்காது. அந்த 5 கிலோமீட்டர் தூரங்கள் நடந்து பிரயாணம் நடந்து மறுபடியும் நடந்து வந்த நாட்களை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு அநேக பேர் நீங்க தனியா வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளோடு வந்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிகிறார். நாளைய தினங்களில் நீங்கள் இதுபோல் உள்ள கூட்டத்திற்கு வரும் பொழுது பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்து கொண்டு வர பிரயாசப்படுங்கள். அவர்களுக்காக நீங்கள் இன்றைக்கே ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் தன்னுடைய நேரத்தை மொபைல் போன் மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு செலவு பண்ணி தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் இருக்கும்படிக்கு அவர்களை நீங்க திட்டாம அடிக்காம அவங்களுக்காக அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு நீங்கள் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களை அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஊழியத்திற்கு போகிறதுனால் சரியான உறக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. ஆமென். தொடர்ந்து பிரயாணங்கள். இதன் மத்தியில் எல்லாம் தான் நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால இந்த இடத்திற்கு வர கர்த்தர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரே ஒரு பிள்ளை. என்னுடைய தகப்பனால் என் குடும்பம் 4 தலைமுறைகள் ஐயப்ப சாமியினுடைய பூஜாரி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
5வது தலைமுறையாக ஆண்டவராகிய இயேசு என்னை முதல் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் என்னுடைய கல்லூரியில் அறையில இயேசு வந்து நின்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். இப்பொழுது என்னுடைய தகப்பனார் ஒரு ஐயப்ப சாமியினுடைய பூஜாரியாக தான் இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு முன்பாக இயேசு வந்து நின்று என்னை அழைத்ததினால் இந்த கனமான ஊழியத்தை முழுவதுமாய் செய்வதற்கு என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். நீங்க நல்ல கவனிங்க. நான் வாசிக்க சொல்லும் போது நீங்க பைபிள் எடுத்து வாசிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சில் வந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயர்வாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஏதோ ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிப்பாங்க. நீங்க எத்தனை அதிகாரத்தினாலும் எடுத்து வாசிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நீங்கள் இருக்கிற ஜெப அறையிலே, உங்களுடைய வீடுகளிலே நீங்க போய் எத்தனை அதிகாரங்களாலும் வாசிக்கலாம். யாரும் உங்களை தடை பண்ண மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் அந்த இடத்தில் கொடுக்கப்படுகிற செய்திக்கு நேராக உங்களுடைய செவியை நீங்கள் திருப்ப வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். காதுள்ளவன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய செவியை முழுவதும் இந்த வார்த்தைக்கு நேராக நீங்கள் திருப்புவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த இரவு நேரத்தில் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அவர் அனுப்பி உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் விடுவித்துதான் ஆசீர்வதித்து அனுப்புவார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்புவார். அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த ஊழியத்தை சுமார் ஒரு 19 வருடங்கள் முழு நேர ஊழியத்தை செய்து வருகிறேன். நான் சிஎஸ்ஐ பிலிவராக விசுவாசியாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு பகுதிக்கு போய் என்று சொல்லி ஒரு ஊழிய தரிசனத்தை கொடுத்து அந்த பகுதிக்கு போக சொன்னார். நான் பண்ணுகிற அந்த ஊழிய பகுதியை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சபரிமலை என்கிற பகுதியில தான் நான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கும் எங்க அப்பா ரட்சிக்கப்படுவதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். முதல் தலைமுறை நான் தான் எங்க வீட்டில் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். நானும் என் தாயாரும் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகள். முதலாவது ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல் குழந்தை 3 வயது உள்ள ஒரு குழந்தை. இரண்டாவது ஒரு மகன் 7 மாதத்தில் உள்ள ஒரு மகன். என்னுடைய மனைவிக்காக 2 பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி இயேசுவுடைய நாமத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னுடைய திருமண ஆசீர்வாதத்திற்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக அதிக நேரம் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர் அருமையான பாக்கியராஜ் அண்ணன். அல்லேலூயா. 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 அவள் முழு நேர ஊழியம் அல்ல, நான் முழு நேர ஊழியம். அவள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக கர்த்தருடைய கிருபையினாலே இருந்தால் இப்பொழுது ஆமென் குழந்தைகளை பார்ப்பதற்கான வேலையை, அந்த காரியங்களை ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து உள்ள ஊழியங்களிலே ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள். பாஸ்டர் பாப் மவுண்டன் நீங்க அடித்தீங்க அப்படின்னா அநேக ஆமென் சாட்சிகள், பிரசங்கங்களை நீங்கள் அங்கே கேட்க முடியும். அதனாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்று சொன்னால், சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்தவர்கள் ஒருவர் இந்த நேரத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க மைக்கில் வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே. அல்லேலூயா. எந்த அளவிற்கு ஆமென். எத்தனை பேர் வெளி தேசத்துக்கு போயிருக்கிறீங்க?
இந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் வெளிநாட்டிற்கு போயிருக்கிறீங்க? இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லலாமே, எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. உங்களை ஒன்றும் செய்ய போறதில்லை. வெளியூர்ல வந்து உங்களை நான் மிரட்டவா போறேன்? சொல்லுங்க, சொல்லுங்க. எத்தனை பேர் வெளி தேசத்திற்கு நீங்க போயிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தலாமே. வெளி தேசத்திற்கு போன ஒரே ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த தேசத்திற்கு நீங்க போயிருக்கிறீங்க அம்மா? அமெரிக்கா தேசத்திற்கு கர்த்தர் அவர்களை கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த தேசத்திற்கு போயிருக்கிறாங்க? அமெரிக்கா தேசத்திற்கு போயிருக்கிறாங்க. யார் கையிலயா மைக் இருக்குது? யார் கையில? ஆஃப் பண்ணிருங்க. இல்லை, நீங்கள் மைக்கிலே வாசிக்க வேண்டாம், நானே வாசிச்சிருந்தேன். ஏன்னா சத்தம் கேட்கறதுனால நமக்கு என்ன இருக்குது. அதனால பிரியமானவர்களே, எனக்கு கொஞ்சம் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணாலே போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஃப் பண்ணிடுங்க. யார் மைக்கு ஆன்ல இருக்குது ஆஃப் பண்ணிடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் நிறைய சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆளு. அதனால எனக்கு இப்போ நிறைய சூழ்நிலைகள்ல சத்தம் போட முடியாத சில சூழ்நிலைகள். நிறைய பேர் சத்தம் போடுவாங்க, சண்டை போட்டா என்ன பண்ணுவாங்க? சத்தத்தை உயர்த்துவாங்க. ஆனா பாடல் ஆலயத்தில் வந்து பாட சொன்னா என்ன பண்ணுவாங்க? சத்தம் வெளியில வரவே வராது. சண்டை போடணும்னா என்ன, எவ்வளவு சத்தம் உயரும்? சத்தம் அப்படியே உயரும். வெளி தேசத்திற்கு அந்த அம்மா போயிருக்கிறாங்க, அமெரிக்கா தேசத்திற்கு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்க ஏர்போர்ட்ல போய் அங்க போனீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வெளி தேசத்திற்கு போவதற்கு முன்பாக அந்த ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு நேரத்திற்குள்ள போகணும்? ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணி நேரத்துக்குள்ள போகணும்? அமெரிக்காவுக்கு 6 மணிக்கு காலையில பிளைட்னா எத்தனை மணிக்கு நீங்க ஏர்போர்ட்டுக்கு போவீங்க? எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும்? 2 மணி நேரத்திற்கு முன்னாடி எங்க போய் நிற்கணும்? ஏர்போர்ட்ல போய் நிற்கணும். அப்போ இங்க இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே, இங்க இருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பணும். ஒரு வெளி தேசத்திற்கு போவதற்கு இவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த தேசத்திற்கு போகுவதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனால் நம்மை சகல நன்மையினாலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் சகல சம்பூரணத்தினாலும் நம்மை நிரப்பி வைத்து நம்மை நடத்துகிறார் அல்லவா? அவரை தரிசிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக கர்த்தருடைய ஆலயத்திற்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி வரணும்? சொல்லுங்க. ஒரு ஸ்கூலுக்கு உங்க பிள்ளைங்களை விடுறீங்க, ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போறீங்க, அதுல எல்லாம் உண்மையா இருக்கிற நீங்க கர்த்தரை ஆராதிப்பதில் உண்மையா இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறதுல உண்மையா இருக்கிறோமா? அந்த காரியங்களில் நீதியை நாம் செய்கிறோமா? 7 மணி ஆராதனை, சுவிசேஷ கூடுகை, கன்வென்ஷன் கூடுகை 7 மணிக்கு சொன்னா நம்ம எத்தனை மணிக்கு வருகிறோம்? முதல் பெல் அடிச்சாலும் அடிக்கட்டும், சாமின் அடுத்த ஐயர்வாள் ஜோம் பண்ணாலும் ஒரு பாடலை படிக்கட்டும், பாடட்டும், 3 பாடலை முடிக்கட்டும். எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் சில நபர்கள் ஓடுற பஸ்ல இறங்குற கதையா இருக்கிறாங்க. ஓடுற பஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், டிரைவர் ஓட்டிக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்ணுவாங்க? திடீர்னு வெளியில ஜம்ப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் ஆலயம் நடந்துகிட்டே இருக்கும். முடியறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் என்ன பண்ணிடும்? இன்றைய தினம் மாதிலும் ஒரு மித்தின அடுத்த ஸ்டெப் எங்க போயிருவாங்க? அந்த அம்மா, அந்த ஐயா கேட்டுக்கு வெளியில போயிருவாங்க, பாட்டு பாடிட்டே வீட்டுக்கு போயிருவாங்க. இங்க ஒரு பாட்டு முடியறதுக்கு முன்ன அங்க அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சாப்பிட இல்ல தன்னுடைய வேலை, திருமண செலவுங்க, ஞாயிற்றுக்கிழமை திருமணம் எங்க வரமாட்டாங்க. 6 நாள் சீரியலை பார்த்துவிட்டு 5 நாள் தானே சீரியல் டைம். திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை சீரியலை பார்த்துவிட்டு சனி ஞாயிறு ஜெபிக்கலாம் வாங்குங்க நிகழ்ச்சியில ஒரே திறப்புல நின்னா இன்னும் விடுதலை ஆகல ஆண்டவரே இந்த காரியத்திற்கு. இந்த திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரை பார்க்கிற சீரியலை விட்டுட்டாலே போதும், உங்களை தேடி தேவனுடைய ஆசீர்வாதம் பலமாய் இறங்கும். ஹல்லேலூயா.
இந்த மனுஷன் கேரளாக்காரன் நினைச்சையா இந்த தெளிவா இந்த தமிழ் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? கேரளாவில் வாழ்ந்தாலும் சுத்த தமிழ நாகர்கோல்காரர். அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு இந்த பூமியில வந்து அநேக நன்மைகளை அவர் செய்தார். அடிக்கப்பட்டார், காமை காட்டி கொடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். சிலுவையிலே இரத்தம் சிந்தப்படுகிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. இந்த அனுபவங்களில் எல்லாவற்றிலையும் ஆமென் அடிக்கப்பட்டு மரித்து 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பி ஆமென் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமாக வந்து நிற்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் கலங்கி நிற்கிறார்கள். கலங்கி நிற்கிறவர்களுக்கெல்லாம் இயேசு வந்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? 3 நாளும் கூப்பிடுவாங்கய்யா. போகலன்னா பக்கத்து வீட்டுக்காரனாவது நம்மளை கேட்பான், சொந்தக்காரங்க கேட்பாங்க, ஐயர்வாள் கேட்பாங்க. இதுக்காக நீங்க ஆலயத்துக்கு வராதுங்க. என் பரலோகத்தின் தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர் ஒரு நன்மையை செய்யவில்லை. என்னை என்றைக்கு அழைத்தாரோ, என்றைக்கு அவர் என்னை தெரிந்து கொண்டாரோ, என்றைக்கு என்னை அழைத்து என்னை அபிஷேகம் பண்ணினாரோ, என்றைக்கு அவருடைய கிருபை என்னை தேற்றினதோ, என்றைக்கு அவருடைய இரத்தம் என்னை சுத்திகரித்ததோ, அன்றிலிருந்து எண்ண முடியாத நன்மைகளை என் ஆண்டவராகிய இயேசு எனக்கு செய்திருக்கிறார். அவர் எனக்கு செய்த நன்மைக்கு என்ன செய்ய வேண்டும்? என் உயிர் இருக்கிற நாள் வரையிலும் நான் அவருக்கு நன்றி உள்ள பிள்ளையாக, நன்றி உள்ள மகனாக, நன்றி உள்ள மகளாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, அல்லேலூயா, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இயேசு தருகிற சமாதானம். இயேசு தருகிற சமாதானம் மெய்யான சமாதானம். அதான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யாருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னால், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உங்களுடைய இருதயம் பயப்படாமல் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். சகோதரனே, சகோதரியே, எதையும் நினைத்து கலங்க வேண்டாம். உங்களுடைய இருதயம் நீங்கள் பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆமென். ஆதியாகமம் 15:1 ஆமென், கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மோசே பயப்படாதே. யோசுவாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது, பலன் கொண்டு திடன் மனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த பூமியில நீ இருக்கிற நாட்கள் முழுவதும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்றெல்லாம் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார் அல்லவா? அந்த தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு இந்த முதல் நாள் கூட்டத்தில் உங்கள் அருகாமையிலே வந்து நின்று சொல்லுகிறார், மகனே, மகளே, பயப்படாதே, உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அல்லேலூயா. நான் உனக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல மகனே, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல மகளே. நான் கொடுக்கிற சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் வைத்து போகிறேன். ஆண்டவராய் இயேசு கொடுக்கிற சமாதானம் ஒரு மெய்யான சமாதானம். கடந்த நாட்களில் வேலூரில் ஒரு 2 நாட்கள் ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு போயிருந்தேன். அந்த வேலூர் அந்த பகுதியில் 2 நாட்கள் சுவிசேஷ கூட்டத்தில் கடந்த ஒரு சில மாதங்கள் அந்த பகுதிக்கு கூட்டத்திற்கு போன போது அங்கே ஒரு சகோதரி அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள்
முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இயேசு தொட்டபோது இயேசுவை தெரியாமல் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு தன்னை முழுவதும் அன்றைக்கு இரவே ஒப்பு கொடுத்தார்கள். நான் இனி உள்ள நாட்களில் இயேசுவுக்காக வாழ வேண்டும், ஞானஸ்தானத்தை எடுத்து இனி உள்ள நாட்களில் இயேசுவுக்காக வாழ வேண்டும், என்னுடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார்கள். அவர்கள் அர்ப்பணிக்கிற நேரத்தில் அவங்க சரீரத்தில் ஒரு வியாதி இருந்தது, ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதி, தம்பி ஐயா இங்க வாங்கய்யா, சின்ன தம்பிங்க வாங்க வாங்கய்யா, அதில் குதிக்கக்கூடாது, அதில் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? சரியா? சரி. எனக்கு ஒரு 3 வயசு பிள்ளை இருக்கிறா. மெயின் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது நேரம் வருவா, வந்துட்டு என்னை தட்டுவா, நீங்கள் அடுத்து பிரசங்கம் பண்ணணும்னா ஏன் சொல்ல, இப்போ ஏன் சொல்ல, அப்படின்னு சொல்லக்கூடாதுமான்னு எழுப்பி என்ன சொல்லுங்க, என்ன அவர் வசனத்தை சொல்லிட்டு என் மம்மிகிட்ட போய் உட்காந்துக்கிறேன்பா. வந்து மெசேஜ் சொல்லுவா, வசனத்தை சொல்லுவா, சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிடுவா. நான் பிரசங்கம் பண்ணும்போது அப்படி எதையோ பார்த்து பிரசங்கம் பண்ண மாட்டேன். தூங்குறது யாரு, பக்கத்துல இருந்து சிரிக்கிறது யாரு, ஆமாம் அங்க யார் வேடிக்கை பார்க்குறாங்க, இவங்களை எல்லாம் ரொம்ப கவனமா நான் பார்க்கிறாள். அதனால கண் எனக்கு ரொம்ப தெளிவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க அசைஞ்சங்கன்னு வச்சுக்கங்களேன். அல்லேலூயா. உங்களை ஸ்பெஷலாக உட்கார வச்சு 1 மணி நேரம் உங்களுக்கு ஸ்பெஷல் பிரசங்கத்தை பண்ணிட்டு தான் நான் போவேன், மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணிட்டு தான் போவேன். அதனால பிரியமானவர்களை ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க. சிறு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்க அப்படியே கீழே விழுந்துட்டாங்கன்னா ஆமீன், அதில் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். கூட்டங்கள் ஆமீன், அவங்க கீழே விழுந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஆமீன், அவங்க சிறு பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு நேசிக்கிறார், அவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். அதனால சர்ச்சில் சிறு பிள்ளைகள் சத்தம் போடுவாங்க, விளையாடுவாங்க. நான் சொன்னேன், பேரண்ட்ஸ் மிரட்டுவாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகளுடைய வேலையே என்னதான்? சண்டை போடுறது தான், குதிக்கிறது தான் வேலை. ஆனால் அவர்களுக்காக ஜெபித்து அன்பா என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி நான் சொல்லுகிறது உண்டு. அந்த சகோதரி ஆமீன் அந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் கடந்த நாட்களிலே சொன்ன ஒரு சாட்சி, ஒரு நல்ல ஒரு பிரியமானவர்களே, 2 சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், 2 சிறு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் ஒரு 44 வயது அந்த சகோதரிக்கு இருக்கும். ஆனால் திடீரென்று அவர்களுடைய ஆமீன் சரீரத்திலே ஒரு பலவீனம் வந்தது. டாக்டரை போய் அவர்கள் பார்த்தபோது வயிற்று வேதனையினால் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆமீன். இந்த ஆமீன் வேதனை நிமித்தமாக டாக்டரை போய் பார்த்தபோது அவர்கள் சொன்னாங்க, ஒரு ஸ்கேன் உங்களுக்கு எடுக்கணும்னாங்க. எடுத்ததற்கு பிற்பாடு பிரியமானவர்களே, டாக்டர் சொன்னாங்க, உங்களுடைய வயிற்று பகுதியில் ஒரு கேன்சர் கட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு இந்த கேன்சர் கட்டி ஆமீன் இருக்கிறது என்று அதனுடைய எல்லாவற்றையும் சொன்னபோது அவர்கள் மிக சோர்வோடு, மன கலக்கத்தோடு, கண்ணீரோடு, நான் மரித்து போனால் என்னுடைய 2 பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, என்னுடைய கணவனுடைய நிலைமை என்ன, என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன என்று அவர்கள் கண்ணீரோடு கூட ஆமீன் இந்த கூட்டத்திற்கு யாரோ ஒருவர் அவர்களுக்கு சொல்லி அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறாங்க. இவர்கள் இந்த செய்தியை ஆண்டவராக இயேசு கொடுக்கிற அற்புதம் சுகத்தை அவர்களுடைய ஆமீன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது இயேசுவின் மேல் அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் மேல் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. உடனே அந்த இடத்துல ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணுவதற்கு பிற்பாடு அவர்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த வலியை கர்த்தர் அன்றைக்கு இரவே முழுவதும் சுகமாக்கினார். மறுநாள் வந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு ஒரு சில மாதங்களுக்கு முற்பாடு நாங்கள் அந்த இடத்திற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார்கள். வேறு ஒரு பகுதியிலே சுவிசேஷ கூட்டம். அந்த சுவிசேஷ கூட்டத்தை நடத்தின பிரதர் அவர் வந்திருந்துட்டு சொன்னார், பிரதர் ஒரு அற்புத சாட்சி இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். கடந்த நாட்களில் நீங்கள் வந்தபோது அந்த அற்புத சாட்சி, ஆண்டவர் செய்த அற்புத சாட்சி நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம் என்று அவர்களை அழைத்தார்கள். அவர்கள் வந்து சொன்னாங்க, பிரதர் ஆமீன் அந்த கூட்டத்தில் சொல்றாங்க, பிரதர் எனக்கு கேன்சர் கட்டி இருந்தது என்று டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அந்த
முதல் நாள் கூட்டத்தில் அன்றைக்கு நீங்க வந்திருக்கும் போது வார்த்தைகளை கொடுத்த போது இயேசுவினுடைய அன்பு வெளிப்பட்டது, இயேசுவினுடைய சுகமளிக்கிற அன்பு வெளிப்பட்டது. இயேசுவை நான் முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வயிற்று பகுதியில் இருந்த அந்த வலி ஆண்டவராகிய இயேசு நீக்கினார். ஆமென். 2 நாட்களுக்கு பிற்பாடு நான் மறுபடியும் டாக்டர் இடத்துல போன போது, நாங்க வீடியோ வச்சிருக்கிறோம், டாக்டர் இடத்துல போன போது சீக்கிரமாய் உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் வாங்கன்னு சொல்லி ஸ்கேன் எடுத்த போது அந்த கட்டி எங்க போனதுன்னே தெரியலன்னு டாக்டரே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஆண்டவராகிய இயேசுனுடைய கேன்சர் கட்டியை முழுவதுமாய் கரைய பண்ணினார். பிரதர், ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவரை கூட நான் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அந்த ஆண்டவராகிய இயேசு ஆமென் ஆமென் இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ பயப்படாதே, உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் பயப்பட வேண்டாம், நான் உனக்கு ஒரு சமாதானத்தை தருகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். இயேசு உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு தருகிற சமாதானம் மெய்யான சமாதானம். இயேசு தருகிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். இயேசு தருகிற சமாதானம் எந்த ஒரு நபராலும், எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு அதிகாரியாலும் தர முடியாத சமாதானம். அந்த சமாதானத்தை நமக்கு தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மட்டும்தான். சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆமென், என்ன கொடுக்கிறார்? சீக்கிரமா எடுங்களேன், ஹல்லேலூயா, சீக்கிரமா எடுங்க. ஆமென். சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார். பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பலன் கொடுக்கிற தேவன் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க, அவர் சமாதானத்தை தருகிற தேவன், பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தையும் தருகிறார். ஹல்லேலூயா. பலன் கொடுக்கிற தேவன். அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆமென். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, என்னிடத்தில் சமாதானம் உண்டு. அல்லேலூயா. சமாதானத்தை தருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிதியோனை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க முடியும். கிதியோனை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக தேவன் தம்முடைய கிருபையினால் கிதியோனை அடையாளத்தின் மூலம் சந்திக்கிறார், அடையாளத்தை கேட்கிறார், அடையாளத்தை காண்பிக்கிறார். பல விதமாய் கர்த்தர் அவரை தம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு அடையாளங்களை எல்லாம் காண்பித்து விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அங்கே கிதியோன் ஒரு ஒன்றை பார்க்கிறார், தேவதூதனை பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதனை பார்த்து பயந்து நிற்கிறார். ஐயோ, நான் செத்து போய் விடுவேனோ என்று பயந்து நிற்கும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகிறது. நியாயாதிபதிகள் 22ஆம் அதிகாரத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாமே. அங்கே வருகிறது, என்ன வருகிறது தெரியுமா? ஹல்லேலூயா. நல்ல ஒரு வசனம். கிதியோனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 22, 23. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்று. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. 3 வார்த்தை கர்த்தர் அங்கே கொடுக்கிறார்.
என்ன அந்த 3 வார்த்தை தெரியுமா? பயப்படாதே. முதல் வார்த்தை என்ன வார்த்தை? சமாதானம். அல்லேலூயா. முதல் வார்த்தை என்ன வருகிறது? சமாதானம். இரண்டாவது வார்த்தை வருகிறது பயப்படாதே. மூன்றாவது வார்த்தை வருகிறது என்ன தெரியுமா? நீ சாவதில்லை. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த 3 வார்த்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் இந்த இரவு நேரத்திலே? நீ ஆமென் சமாதானம், பயப்படாதே, நீ மரித்து போவது இல்லை. யார் மரித்து போக வேண்டும் என்று நமக்கு விரோதமாய் ஆமென் எழும்புகிறார்களோ, யார் நம்மை பயமுறுத்த வேண்டும் என்று எழும்புகிறார்களோ, அவர்களுக்கு முன்பாய் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. துன்மார்க்கன் நினைக்கிற நினைவுகள் ஆமென் நம்ம மேல ஒரு நினைவு வைக்கிறாங்க பாருங்க. துன்மார்க்கன் நாம் அழிந்து விட வேண்டும், நாம் பயந்து விட வேண்டும், நாம் அழிந்து ஆமென் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட வேண்டும் என்று சில எதிரிகள் நினைக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை செழிப்பாக நடத்துவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாய் நடத்துவார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நடத்துவார். ஏனென்றால் அவருடைய சமாதானம் நம்மிடத்திலே ஆமென் இருக்கிறது. நீ பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன் என்று சொன்னார் அல்லவா? நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார் அல்லவா? அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா. அந்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த கரம் நம்மளை பிடிச்சிருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய கரம் என்னை பிடித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் என்னை பிடித்திருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், மீகா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவரே சமாதானக்காரர். அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை தரணும்னா அவரால தான் மெய்யாகவே தர முடியும், யாராலையும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பேர் சொல்லுவார்கள், பணம் இருக்கிறதையா, பதவி இருக்கிறதையா, எல்லா நன்மைகளும் இருக்கிறது, ஆனால் குடும்பத்திலே சமாதானம் இல்லை. வேதத்தை வாசிக்கும் போது 3 நபர்களை குறித்து பார்க்க முடிகிறது. லாசர், மரியாள், மார்த்தாள். இவர்களுக்குள்ளாய் ஆமென் திடீரென்று ஒரு சமாதானத்தோடு கூட இருந்தவர்கள் தான். இயேசு வந்து செபித்த வீடுதான். ஆனால் திடீரென்று அங்கு ஒரு சமாதானத்தை இழந்து போனார்கள். என்ன சமாதானத்தை இழந்து போனார்கள்? தன்னுடைய சகோதரன் மரித்து போய்விட்டார். இன்றைக்கு பாக்கியராஜன் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுனாங்க. ஹல்லேலூயா. மரித்து போய்விட்டார். மரித்து போன சூழ்நிலையிலே மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. சமாதானத்தை இழந்து நிற்கிறார்கள். தன்னுடைய நேசிக்கிற சகோதரன் மரித்து போய்விட்டானே என்று சொல்லி அழுது நின்று கலங்கி நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு மறுபடி அங்கே வருகிறார். வந்து இயேசு மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். மறுபடியும் அங்கே ஒரு சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு இழப்பு நிமித்த சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம். ஹல்லேலூயா. இழப்பு, கடன் பிரச்சனையினால் சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம். வியாதி நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம். எல்லாம் இருக்குது ஐயா. இந்த வியாதி வந்ததிலிருந்து எனக்கு சமாதானத்தை நான் இழந்து போயிட்டேன் ஐயா. எல்லாம் இருக்கிறது. சில கடன் பிரச்சனை நிமித்தம் என்னுடைய சமாதானத்தை இழந்து போய்விட்டேன். பிள்ளைகளை நிமித்தம் சமாதானத்தை இழந்து போய்விட்டேன். சத்துருக்களை நிமித்தம் சமாதானத்தை இழந்து போய்விட்டேன். சமாதானத்தை இழந்து போய் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு மறுபடியும் உங்களுக்கு அன்றைக்கு யோபனுடைய வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல மறுபடியும் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் தாவீது. சமாதானத்தை இழந்து நிற்கிறார், ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறார். சத்ருவினால் அவன் எல்லாவற்றையும் திருடப்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் இழந்து நிற்கிற நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களை இந்த முதல் நாளிலே தம்முடைய வல்லமையோடு ஆசீர்வதிக்க உங்கள் அருகாமையிலே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமே.
9 மணி ஆயிடுச்சு, நாளை எனக்கு கொஞ்சம் நேரமே டைம் தந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட 2 மணி நேரமாவது நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவேன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 மணி நேரம் எங்கேயா கேட்க முடியுது? 10 சீரியலை பார்க்குறீங்களே, 2 மணி நேரம் வசனத்தை கேட்க முடியலையா? 20 நிமிஷத்துக்கு மேல பிரசங்கம், 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்படி எப்படின்னு பார்க்குறீங்களே. ஆமென். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சினிமா முன்னாடி எந்த அளவிற்கு வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்க? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில சினிமா என்கிற ஆவி, Facebook என்கிற ஆவி, யூடியூப் என்கிற ஆவியில அநேக பேர் அதற்கு அடிமையா இருக்கிறாங்க, ஆன்லைன்ல அடிமையா இருக்கிறாங்க. வேண்டாம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்க உங்கள் அருகாமையில் இயேசு வந்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்க. ஏன் சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்க? இயேசு சொன்னார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? ஏன் இன்றைக்கு உங்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லுவதற்கு முடியல? ஏன் உங்க மேல அவரால் அவருடைய கண்ணை வைக்க முடியல அப்படின்னு சொன்னா, அதிகாலையில் எழும்பி ஒரு நாட்களிலே ஜெபித்த பிள்ளை, திறப்பிலே நின்ற பிள்ளை, ஆமென், வேதத்தை எடுத்து வாசித்த பிள்ளை, இன்றைக்கு அதிகாலையில எழும்பி போனை பார்த்துட்டு இருந்தா எப்படியா தேவ சமாதானம் வரும்? தேவனுடைய வார்த்தையின் மேல் எப்படி வாஞ்ச வரும்? ஹalleluya. ஒரு நாட்கள்ல வேதத்தை எடுத்து வாசித்தோமே, முழங்கால்ல நின்று ஒரு நாட்கள் ஆலயத்துல வந்து முழங்கால் படியிட்டு கிடைக்கிற நேரங்களில் ஜெபித்தோம் அல்லவா? இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களை பார்க்க முடியவில்லை. பக்தியும் இல்ல, பயமும் இல்ல, விசுவாசமும் இல்ல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒண்ணுல நீ அனலாக இரு, இல்லாவிட்டால் குளிராக இரு. நீ 2 ஆமென் இருந்தால், 2 கெட்ட ஆமென் அனுபவத்தோடு கூட இருந்தால், இந்த ஆமென் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றார் தெரியுமா? என் வாயில் இருந்து உன்னை நான் வாந்தி பண்ணி விடுவேன், வாந்தி பண்ணி விடுவேன். உலகத்தோடு ஓடினால் உலகத்தோடு ஓடிவிடு, என்னோடு ஓடினால் என்னோடு கூட ஓடிவா என்று ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். 2 அனுபவங்கள் வேண்டாம், 2 வழிகள் வேண்டாம். உலகமும் வேணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வேணும். சபையும் வேணும், உலகமும் வேணும். ஆண்டவருடைய வார்த்தை வேணும், உலகமும் வேணும். சகோதரா வேண்டாம், சகோதரி வேண்டாம். ஒரு பக்தி உள்ள விசுவாசியாக, பயமுள்ள விசுவாசியாக, ஆமென், தெளிவுள்ள விசுவாசியாக, ஜெபத்திலே தரித்திருக்கிற விசுவாசியாக மாறும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒருவனும் உன்னை வஞ்சிக்காதபடி நீ எச்சரிக்கையாக இரு என்று இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஏது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது? எதுல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? வெளியே வா. இந்த முதல் நாளில் ஆண்டவர் பேசுகிறார், என்னோடு கூட பேசுகிறார். நான் ஒரு பாஸ்டருடைய பையன் அல்ல, நான் ஒரு ரெவரண்டுடைய பையன் அல்ல, நான் ஒரு சபையினுடைய ஆமென் சபையினுடைய ஒரு கமிட்டியில் இருக்கிற ஒரு மெயினான ஒருவருடைய பையன் அல்ல, பாரம்பரிய கிறிஸ்தவன் அல்ல, ஒரு பூசாரியினுடைய பையன், ஒரு ஐயப்ப சாமி பூசாரியினுடைய பையன். இன்றைக்கு இயேசுவை தகப்பனார் ஏற்றுக்கொள்ளவில்லை ஐயா. ஆனால் 19 வருடம் இந்த வேதத்தை தூக்கி கொண்டு நாங்கள் இயேசு இயேசு என்று பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு நாள் என்னை தேடி வந்தார் ஐயா. அந்த தேடி வருதல் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை மாற்றினது, என் வாழ்க்கையில் இருந்த துக்கத்தை மாற்றினது, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த குழப்பத்தை மாற்றினது, என் பாரம்பரிய கிரியைகளை மாற்றினது. என் வாழ்க்கையில இயேசு ஒரு வெளிச்சமாய் வந்தார். அவர் சொன்னார், ஒரு தாய் உன்னை தேற்றுகிறது போல நான் உன்னை தேற்றுவேன், ஒரு தகப்பன் உன்னை சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன். என்னுடைய அன்பை குறித்து பேசு. ஹalleluya. எனக்காக எழுப்பி வரட்டும் ஜனங்கள் என்று சொன்னதினால் வைராக்கியமாய் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நேரத்தை வீணாக்கி விடாதே. சகோதரியே, நேரத்தை வீணாக்கி விடாதே. இயேசு 2 கரங்களை விரித்து அழைக்கிறார். வருத்தப்படுகிறாயா? பாரம் சுமக்கின்றாயா? என்னிடத்திலே வா, உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன், உனக்கு நான் சமாதானத்தை தருவேன், உனக்கு நான் பலத்தை தருவேன், உனக்கு நான் சுகத்தை தருவேன், உனக்கு நான் சந்தோஷத்தை தருவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆமென் பின்தங்கி போய் விடாதீர்கள். எத்தனை நாளையா இருக்கிற சர்ச்சில் இருக்கிற சேரை தேய்ச்சி உட்கார்ந்து உட்கார்ந்து அதிலேயே உட்கார்ந்து உங்களுடைய நாட்களில் ஆவிக்குரிய அனுபவங்களிலே நீங்கள் வளராமல் இருப்பீர்கள். ஹalleluya. ஆமென். ஒரு ஸ்கூல்ல போறீங்க, ஆமென், 5ஆம் கிளாஸ் பிள்ளை படிக்குதுன்னா 10 வருஷம் 5ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? உட்கார மாட்டீங்க. ஆமென். 6ஆம் கிளாஸுக்கு போவீங்க, 7ஆம் கிளாஸுக்கு போவீங்க. அதே போல ஆலயத்திற்கு இத்தனை வருஷங்கள் வருகிறீங்க,
ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் விழிப்படைந்திருக்கிறீர்களா? வளர்ந்திருக்கிறீர்களா? ஒரு அதிகாரத்தை வாசித்த விசுவாசி இன்றைக்கு எத்தனை அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதே சங்கீத புத்தகம் தான். அதே சங்கீத புத்தகத்தை வாசித்து வாசித்து உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஒரு சங்கீதத்தை வாசித்தால், ஒரு அதிகாரத்தை வாசித்தால், ஒரு வசனத்தை வாசித்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில 30 வருடம் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன். ஒரு நாள் எத்தனை அதிகாரத்தை வாசிக்கணும்? 10 அதிகாரத்தை வாசித்த விசுவாசி இன்றைக்கு வாசிக்க முடியல. ஏனென்று சொன்னால் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. 1 மணி நேரம் ஜெபித்த விசுவாசியால், 2 மணி நேரம் ஜெபித்த விசுவாசியால் இன்றைக்கு ஜெபிக்க முடியல. ஏனென்று சொன்னால் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. ஒரு நாட்களில் ஆலயம் திறந்து கிடந்தால் வந்து ஜெபித்த விசுவாசிகளால் இன்றைக்கு ஜெபிக்க முடியல. பிசாசு உங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான். எழும்பி வா, எழும்பி வா சகோதரனே, சகோதரியே, தூசியை தட்டி உதறிவிட்டு இயேசுவுக்காக எழும்பி வா என்று இன்றைக்கு ஆண்டவர் அடியின் மூலமாக இன்றைக்கு ஒரு சப்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. 6-7 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் சீக்கிரமாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் ஹல்லேலூயா, உங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் என்ன பண்ணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் சத்தமா சொல்லுங்களேன். தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? இந்த சத்தத்தை கேட்டு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு பதிலே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேண்டாம். ஒரு நாட்கள்ல முழுரவு ஜெபம், அநேக ஆலயங்கள்ல முழுரவு ஜெபம் நடந்துச்சு. இப்ப இல்ல. ஏன் இல்ல? இன்னைக்கு எல்லாம் பகல், நைட்டு தூங்கக்கூடியதெல்லாம் இப்ப பகல் தூங்கிட்டு கிடக்குதுங்க. ஒரு ஐயர்வாள் ஒரு வீட்டுக்கு போனாரு. ஜெபிக்கலாமான்னு கேட்டாரு. பிள்ளைகளை வர சொல்லுங்கன்னா முக்கியமான எக்ஸாம்ல உள்ள எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. அதனால பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கிறா? கதவை, ஒரு பிள்ளை ஒரு கதவை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்குது. ஒரு பிள்ளை ஒரு கதவை சாத்தி உள்ள படிச்சிட்டு இருக்குது. ஐயர்வாள் என்ன பண்ணி இருக்கிறாரு? சின்ன பச்சை கலர் பிள்ளைய விட்டுட்டு எங்க போயிருக்கிறாரு? அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு. ஆனா அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஜெபிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ஏன்னா ஒரு டைம் கூட வீணாக்க. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை தம்முடைய வீடுகளுக்கு அனுப்பி ஜெபிப்பதற்காக, சிறையிருப்பு மாறுவதற்காக, கட்டுகள் அறுக்கப்படுவதற்காக அனுப்ப வரும்போது என்ன பண்ணணும்? படிப்பெல்லாம் இருக்கட்டும். 10 ஐயர்வாள் 2 மணி நேரம் வந்து அவங்கள ஜெபம் பண்ண விட மாட்டீங்க. அவர் 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியக்காரர் கூப்பிட்டு முழங்கால் படியிட வைத்து அவங்களை ஆசீர்வதிக்க சொல்லணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது, ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை யார் கொடுக்கிறாரு? முழங்கால் ஐயர்வாள் முன்னாடி என்ன போட வைக்கணும்? இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். பிள்ளை என்ன பண்ணுது? பிரைஸ் தி லார்ட். நான் அங்க இருக்கிறேன். நான் சொன்னேம்மா பிரைஸ் தி லார்ட் யாருக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, பிள்ளை மொபைலை பார்த்துட்டு யாருக்கு சொல்றா? எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்றா. அல்லேலூயா. அப்போ எதை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் சொல்லுது? பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படியிட்டு ஐயர்வாள் முன்னாடி, ஊழியக்காரர் முன்னாடி என்ன பண்ணணும்? முழங்கால் படியிடணும். சொல்லி கொடுக்கலாம். என்ன சொல்லி கொடுக்கிறோம்? என்ன சொல்லி கொடுக்கிறோம்? பிள்ளைகளுக்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆமென். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமே. ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும்
உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக மாறணும் அப்படின்னா யாரால போதிக்கப்பட்டிருக்கணும்? சொல்லுங்க, யாரால போதிக்கப்பட்டிருக்கணும்? ஹல்லேலூயா. யாரால போதிக்கப்பட்டிருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, யாரால போதிக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தரால் பிள்ளைகள் போதிக்க. ரொம்ப சோர்வில் இருக்கிறீங்களா? சோர்வில் இருக்கிறீங்களா? இந்த முகம் திருமண வீட்டுக்கு போகும்போது இந்த சோர்வை காட்டுறீங்களா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னா, கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க சோர்வு இப்படிதான் இருப்பீங்களா? இப்படியே இருப்பீங்களா? சொல்லுங்க, எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. மாப்பிள்ளை பார்ப்பீங்க, பொண்ணை பார்ப்பீங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்போம். ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தா மட்டும்தான் இந்த லைட் எப்படி இவங்க கனெக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க, இந்த பந்தலுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தெளிவா நீங்க பார்க்கலாம். ஆனா இப்போ நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தரால் போதிக்கப்படும் பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த பெரிதான சமாதானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. அதனால பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறீங்களோ இல்லையோ, அல்லேலூயா, பிள்ளைகளுக்கு எதை வாங்கி கொடுக்கிறீங்களோ இல்லையோ, இயேசுவை உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தில் வச்சிருக்கையா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 லட்சம் ரூபாய் பைக், அது உங்க விருப்பம். 1.5 லட்சம் ரூபாய் போன், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வேதம். உண்மைதானே? நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா? சிரிக்கிற மாதிரி எது சொல்லிட்டு இருக்கிறேன்னா? நான் சிரிக்கிற மாதிரி சொல்லுதேனா? பிள்ளைகளுக்கு என்னத்தை வாங்கி கொடுங்க? நிறைய பிள்ளைகளுக்கு எதா இருக்குது? இருளா வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. மிகுந்த சமாதானம் உண்டு. பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லணும்னு கரண்ட் என்ன பண்ணிருச்சு? அவங்க இருள் எதை குறிக்குது? நிறைய பேர்களுடைய இருதயத்துல என்ன கிடக்குது? அவங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல இருள் கிடக்குது. அல்லேலூயா. பிசாசு அநேக பேரை இருளாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அநேகவர்களுடைய இருதயத்தை இருளாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க. எல்லாரும் இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி, இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆமென் சமாதானத்தை கொடுங்க, என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, என் கணவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு சகோதரனிடத்துல போய் கேட்டேன், ஏயா குடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அது சொன்னாரு, சமாதானம் இல்லை ஐயான்னு. பாருங்க, அந்த மெய்யான கொஞ்ச நேர சமாதானத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில குடிக்கு அடிமையா இருக்கிறார். இன்றைக்கு அநேக பேர் சமாதானத்திற்காக எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை இயேசு உங்களுக்கு தர இந்த மைதான ஆமென் இந்த இடத்திலே பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் இயேசுவை நோக்கி இரு கரங்களை விரித்து வானத்திற்கு நேராய் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் உங்களுடைய இரு கரங்களை விரித்து தலையை வானத்திற்கு நேராய் உயர்த்தி கண்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி தரையை பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. கீழே பார்க்காதுங்க, மேல பாருங்க. பரலோகத்தில் ஆமென் ஒத்தாசை வரும். பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த பரத்தை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. ஒவ்வொரு பேர்களுக்கு நேராக இயேசு தம்முடைய வல்லமையை இந்த இரவு நேரத்தில் பலமாக அனுப்பி ஒவ்வொரு பேரையும் விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின்
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் கண் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் கண் முன்னே உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடி. எல்லாரும் சேர்ந்து எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. நீர் கொடுக்கிற சமாதானம் அது மெய்யான சமாதானம். அந்த சமாதானத்தின் காரணராகிய இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று நாங்கள் இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரை விடுதலையாக்கி பலப்படுத்தி தம் கிருபையினால் தம் வல்லமையினால் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் நிரப்பும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்துள்ள நாட்களில் தேவாதி தேவனுடைய கரம், ஆண்டவராகிய இயேசுனுடைய பலத்த கரம் இன்றைக்கு பலமாய் வரக்கூடிய நாட்களில் வெளிப்படும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நிரப்பும்படி ஜெபம் பண்ணுகிறேன். நீர் நேசிக்கிறீர், அதற்காக நன்றி. எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி. உம் கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.